நீங்கள் இங்கிருந்த முனிவர் ஐயாவோட தொடர்பு பட்டிருக்கீங்கன்ற மாதிரியும் கேள்விப்பட்டாங்க. இதுவரைக்கும் நிறைய மீடியாக்களில் வராத பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வரும். எல்லாரும் சுத்தமான வெள்ள உடை விடுங்க, ஆண்கள் வேறாகையும் பெண்கள் வேறாகையும் இருந்து கடவுளை வணங்குங்க. 4 மணிக்கு எழும்பி கைகால் முகத்தை கழுவி வெள்ளை உடை உடுத்து வடக்கு பக்கம் பார்த்து முருகக்கடவுளை வாருங்க, முருகக்கடவுளை 50 தரம் நாளைக்கு தொலைவணும் என்று சொல்லிக்கார். முத்தியா முனிவரோட புகைப்படங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த குகையில தான் முனிவர் வாழ்ந்ததா சொல்றாங்க. முத்தியா முனிவர் அவர் ஒரு பரம்பொருள். அவர் பரம்பொருள் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனா வந்த கடவுள் என்றா சொல்லலாம். நீ ஒழும்பி நேரத்துக்கு ஜபஞ்சே, நீ ஒழும்பி நேரத்துக்கு தொழுகை கடைப்பிடி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கதான் தாந்தா மலை, ஆனா மேல பாத்தீங்கன்னு சொன்னா வழிபாடு பிள்ளையாருக்கான வழிபாடு. நபிகளை பொறுத்தவரை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டவர், இவ்வளோ கஷ்டங்களை உருவாக்கித்தான் அந்த மதத்தை உருவாக்கினவர். கண்ணை மூடி கதைப்பது நான், கண்ணை திறந்து கதைப்பது நீ. அதை நபிகள் தான் 5 ஊத்து தொழுகிறது. 5 தரம் 5 ஊத்து தொழுவது. இன்றைக்கு சரியா வரும், நாளைக்கு சரியா வரும், அடுத்த நாளைக்கு அடுத்த மாதம் இந்த உலகத்தில் ஒரு நிலையில உருவாகும் என்று நீங்கள் கனவும் காண தேவை. நாட்டோடு நாடு போர் புரியும் என்று சொல்லிக்கார். அவனோட கண்ணுக்கு தெரியாத தெய்வீகமான மகாசக்தி சூட்சுமம் என்று சொல்லப்படும். வணக்கம், அது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன், கேஜே திவா. ஓகே, ஆர்ஜே வித் கேஜே சேனலில் கண்டினியூவாக நீங்கள் கதிர்காம பாத யாத்திரை வீடியோக்குள்ளே பார்த்து கொண்டிருப்பீங்க. பார்க்காதவங்களும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத யாத்திரை சம்மந்தமான பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கதிர்காம திருவிழா எப்படி நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி இலங்கையில் உள்ள 6 தலங்களில் மிக முக்கியமான முருக வழிபாட்டு தலமான தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். ஆமாம், தாந்தாமலையிலையும் இந்த உற்சவ காலமே. ஆமாம், இந்த உற்சவ காலத்தில் இங்கேயும் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் போகலை. நாங்கள் போகிறது அதுக்கு நாளைக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் தொடங்கி நிறைய காலத்துக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதாவது தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல முனிவர் ஒரு ஆள் இருந்ததாக முதல் சொல்லப்பட்டது. எங்கள் அம்மா எல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அதை கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததுன்னு. ஸோ நான் அதுக்கப்புறமா இப்போ அங்கே திரும்ப வழிபாடுகள் நடைபெறதா நாங்கள் கேள்விப்பட்டாங்க. ஸோ காணொலி எடுக்க முடியுமோன்றது எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அந்த இடத்து தான் போகிறோம். எப்படி அந்த வழிபாடுகள் நடைபெறுது, யார் அவங்கள வழிபடுறாங்க, ஸோ யார் முனிவர் அந்த இடத்துல இருந்தா என்று எல்லாத்தையும் இந்த காணொலியில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்களே. கண்டிப்பாக இதுவரைக்கும் நிறைய மீடியாக்களில் வராத பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். உண்மையிலே ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருக்க போகுது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ. முக்கியமாக ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்கிறோம், நிறைய பேருக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்கோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் அந்த வருஷங்கள் ஆக ஆக அந்த யாத்திரை நடந்து வராங்கன்றதோ கூடுது தெரியல. இந்த வருஷம் மேலே அந்த கதிராமத்துக்கு நிறைய பேர் போனவங்க, அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் வராங்கல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா அந்த ப்ரொமோஷன் சில இடங்களில் வெளியில காண்பிக்கிறது தான் காரணம் சொல்றாங்க. அப்படியே கச்சத்தீவுக்கு இந்த வருஷம் ஜனம் கூடினது அதுக்கு தான் காரணம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயர் இதை ஆக்கள் கூடுமா, இதோட ஆக்கள் கூடுமான்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அப்போ சந்தோஷமா இருக்கு. என்ன அந்த கிரியேட்டர்ஸ் மாதிரி அப்போ நிறைய பேர் வராங்க ஒரு இடங்க. வெளியில சரி தெரியாத சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது தான் தெரிய வருது நிறைய. அதான் நாங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் இந்த தாந்தாமலைக்கெல்லாம் நடந்துனாங்களே. அப்போ அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இப்படி க்ரௌட் நடந்து வரும் ஒவ்வொரு ஏரியாவிலையுமே. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முடிகிறதுக்கு இன்னொரு 5-6 நாள் இருக்கு போல. ஆனால் இப்போ நல்ல க்ரௌட் போய் கொண்டிருக்கேன். நாங்கள் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு போய்கொண்டிருக்கோம். உள்ள காட்டுறோம். உள்ளே போயிட்டு இப்போ எப்படி க்ரௌட்டாக இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய மக்கள் அங்கே நிற்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், உள்ள அதை தாண்டி நிறைய வித்தியாசமான பூஜைகள் நடைபெறன்ற மாதிரி சொன்னவங்க அதையும் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறோம். முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னாலும் இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே, இந்த 2 நாட்கள் லீவு விடுமுறை நாட்கள் அப்படின்றனால அந்த அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நடந்து வருவாங்க. இப்போ வாகனத்தில் வர்றதோட நடந்து வராங்கன்ற தொகை தான் கூடையா இருக்கு. இந்த அளவுக்கு தான் கடைகள் கூட. என்னடா ஆமாம், இந்த இடமெல்லாம் விட்டு வச்சிருக்காங்கடா. இப்போ இது ஃபுல்லாக கடையில் நிலம் கொடுக்க தான் இப்போ தான் வரும். எப்போ கடைசின்ட்டு தெரியாது.
அன்றைக்கு இதோட க்ரௌடாக இருக்கும் நினைக்கிறேன். கடைசியில் அன்றைக்குன்னு கடைசியில் அன்றைக்கு போகிற பக்கம் 2 சைட் பக்கம் ஃபுல்லாக கடை தான். ஸோ ஆனால் நாங்களும் இப்படி நேரத்தில் வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ க்ரௌட் வந்தேன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த வருஷம் நிறைய க்ரௌடாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த டைம் முக்கியமாக சொல்லணும், கதிராமத்துக்கு மக்கள் போயிருக்குண்ணே. ஆமாம், இப்போ அப்போ கடைசி கட்டமெல்லாம் பார்த்தா குமியும் போல ஆகு. கதிராமத்துக்கு மக்கள் போயிருக்கு. இனி இந்த கோயில் சீசன்றதால அவங்களோட ஊர்லேயும் கோயில் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ எவ்வளோ நடக்கிறாண்டா, இந்த கதிராமத்துக்கு போனவங்களாம் திரும்ப திரும்ப வர தொடங்கினாங்கடா. இன்னும் கடும் க்ரௌடாக இருக்கும் போல. இந்த மலையெல்லாம் வந்து ஆக்கள் இருப்பாங்க பாருங்க, நடந்து வந்த ஆக்கள் களை போடுறதுக்காக. ஸோ இப்படி மலையெல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் மலை இருக்குது, அந்த பக்கம் கோயில், அதுக்கு அங்கால பக்கம் அந்த முனிவர் இந்த இடம் என்ன. நம்ம சேனலில் முன்னாடி வீடியோ போட்டோம் நம்ம அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் போகணும், கோயிலை கும்பிட்டுது அடுத்த பக்கம் போயிட்டு அப்படி வருவோம். ஓகே. ஆனால் என்ன சொன்னால் முதல்ல இருந்ததை விட இப்போ அந்த நாட்கள் ஆக ஆக சில விஷயங்கள் வந்து மாற்றமா. இந்த இடத்துலலாம் சரியான பத்தையா இருந்தேடா, யானை ஒளிஞ்சிருந்தாலும் தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கோம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஆட 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு மாற்றம்டா, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படி இருக்குமே மாற்றங்கள் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ என்னென்னா கோயில் தாண்டி அந்த முனிவர்கள் இருந்த இடத்த பார்க்கறதுக்கு இந்த காட்டு வழியெல்லாம் போகணும். ஆரம்ப கட்ட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் அதை வந்து வீடியோவாக போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து முதல் இதில் போயிடலண்ணே, ஃபுல்லாக பத்த காடு இது இல்லை காடு. இப்போ வந்து வழியாக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு சிலர் வந்து வழிபாடு நடத்துகிறதாகவும் வந்து பார்த்தனாங்க, காணொலிகள்லையும் வந்து நேரடியாக கேள்விப்பட்டனாங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அதை போய் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இதில் ஒருத்தரையும் காணலையா? இப்போயும் வழிப்பாதை, இது குறுக்கு வழிப்பாதை, இது நேர் வழிப்பாதை. நிலம் பயங்கரமாக சுடுதுறாப்பா, செருப்பை காட்டிது வர. இப்போ நடந்து செருப்புலாம் நடந்து வராங்கன்ற கதி சரி இந்த டைமுக்கு பிறகு. ஐயோ இங்கே காலப்படி வைக்காம இருக்கு, இன்னும் சூடுறாப்பா. அது அம்மா இது ஒதுக்கியிருக்காங்க, இது அப்படி ஒரு பாதை அப்படி செய்யிருக்காங்க. ஓ இதில் முதல்ல பாதை இல்லை, அந்த உள்ளால தான் போகணும், காட்டுக்குள்ளால தான் பூந்து பூந்து போகணும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாதையை வடிவாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அம்மா காடு என்ன சுடுது பா, நல்லா சுடு, நல்ல சூடு. இதாலையாவது அதாலையும் பழி போகுது, இதாலையும் பழி போகுது, இதால போயிடும். இதால போகுது. ஏடா அங்கால பக்கம் சில இடங்கள்ல வந்து இந்த யானை வலிகளால் குனிகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து நல்ல உயரமா இருக்கு. யானைகள் இப்போ ஊர் பக்கம் வந்துட்டு யானை பெஞ்சாலும் இல்லை, அங்கால நிற்க இதுக்காரையும் போகலாம். ஆனால் அதால தான் அந்த பாதை ஒதுக்கி வச்சிருக்காங்க. நாங்கள் இங்கே நடந்து வந்தால் மெயினாக இந்த இடத்த வந்து தான் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அந்த க்ரௌட் இல்லாமல் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சபா இதில் நிற்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அம்மா மேலாட சுற்றி வந்து செருப்போட வந்துருக்கலாமோ? இதால செருப்போட வரலாம். இங்கே வந்துட்டு மலை ஏறும்போது மட்டும் செருப்புலாம் அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் உண்மையில் பாக்கியெல்லாம் தான் இருக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தால் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிரும் போல. நல்ல சந்தோஷம் உண்மையாக டெவலப் ஆகுறதுன்னு. அப்பா இது என்ன சொல்றாரு, அமைதியை பார்த்தியா இஞ்சால, அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இஞ்சால பக்கம் இருக்கிற அமைதி, சத்தம் எதுவும் இல்லை. இந்த கொஞ்சம் இந்த காடுகளை வழியாகிறதுக்கு இப்படி இது செஞ்சுருக்காங்கண்ணே. யானை வேலி இந்த இதால போறது வந்து கொஞ்சம் பாதுகாப்பு. யானை வந்து அண்டாக்கன போடலாம் இல்லை, நம்ம நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ யானை காட்டுற விளையாட்டெல்லாம். அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து எரிச்சிருக்காங்க, முக்கியமான இடங்களை கொஞ்சம் வெளியாக்கி உள்ள கொண்டு வரதுக்காக அப்படி செய்திருக்காங்க. வெட்டி அரிச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து யானை வந்து நின்றாலும் தெரியாது முதல். இப்போ வெட்டியா இருக்கிறதுனால நின்றா ஈஸியா தெரியும்.
ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த சித்தர் இருக்கும்போது இதெல்லாம் பாவனைக்க வேண்டி தண்ணி இது இங்கே வளைச்சி கட்டுனதுக்கான காரணம் பாதுகாப்பு கருதி தான், யானைகிட்ட பாதுகாப்பு கருதி. இப்போ உண்மையாக வந்து நீட்டாகவும் அழகாகவும் வந்து வழியாக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே இந்த இடத்த பார்க்குறதுக்கு. அதுவும் வந்து முன்னுக்கு வரைக்குள்ள அண்ணன் 2 வணக்கம் சொன்னார் வாக்கையில். ஆமாம், தூரத்தால் வரைக்குள்ள எங்களை பார்த்துட்டு வணக்கம் தம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அதை வந்து அப்படியே ஒரு திருப்தியாக இருந்தீங்க மனதுக்கு. நல்லா பாதையெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. கொங்குரிட்டு மிச்சம் வாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புது வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு இந்த இடத்த பார்க்க. வா முதல்ல மாற்றிட்டாங்க, முதல்ல குப்பை கூலமாக அப்படி இருந்தது, வடியோ அழகாக வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதல் பார்க்குறதுக்கு இந்த இப்படி இருக்கவே இல்லை இந்த தோட்டம் வந்து. வடியோ அழகாக வந்து இந்த இடத்துல தியானம் செய்யலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பிறலானுக்கு இனி இதான் இடம் போடுறேன், அடிக்கடி வந்துட்டு போயிடுவோம் போல இருக்கு. நல்ல வேலோடு மலை இருக்கு, ஒரு அமைதியான ஒரு சூழல் மாதிரி வந்துருக்கு. அதான் அழகா மாறி இருக்கு. நான் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கு. ஓகே வேலை செய்ய ஓகே. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படி கல் அடுக்கி வச்சு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சுனை ப்ரோ, இந்த இடத்துல ஒரு சுனை இருந்திருக்கு. இப்போ தண்ணி இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு இந்த சுனையில் தண்ணி இல்லை. ஆனால் முதல்ல அந்த முனிவர் இருந்த டைமில் கூட வந்து, அதாவது இங்கே ஒரு சித்தர் வந்து வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. அவர் இந்த காலத்தில் வந்து இது சுனையாக வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த குகையில் தான் வந்து முனிவர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. முதல்ல நாங்கள் வாரத்துக்கு முதல்ல வந்து அவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்குல்ல. ஆனால் இப்போ பாகைகள் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நல்லா மாறி வாரவங்களால் வந்து இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. சரி உள்ளே போய் பார்ப்போங்க. இதெல்லாம் உடஞ்சி கிடந்தது, இதெல்லாம் இப்போ ஃபுல்லாக பழுது வேலைகளை பார்த்து இந்த 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 கொட்டிலெல்லாம் வந்து முதல்ல இல்லை நாங்கள் வரும்போது. இப்போ விட்டு அழகான முறையில் இருக்குது. முருகா, இது ஃபுல்லாக முதல்ல ஓப்பனாக இருந்தது. யானை அடிச்சு உடைச்சி தூண் இடத்துல தூண்டுறது, யானை அடிச்சு உடைச்சிருந்தது. வந்து இந்த இடத்துல வந்து நித்திர ஓடுனாங்க. தூங்குறது இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த குகைக்குள்ளே தான் அந்த முனிவர் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இருந்து அவங்களோட பூஜைகளை வந்து செய்கிறதா வந்து கேள்விப்படுறாங்க. அதை தான் இன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் காணொலியில் பார்க்க போகிறீங்களா. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கவே இல்லை முதல்ல வந்து. ஆனால் இந்த இடத்துல சீமந்து இட்டமாக இருந்தது, தூண் இருந்து தூணை யானை உடைச்சிருந்தது. ஆனால் இதெல்லாம் இருக்கல்ல, இப்போ இது சப்போர்ட் இருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் வந்து சித்தர் முத்தையா முனிவர் வந்து இருந்தது. முத்தையா முனிவரோட புகைப்படங்கள் வந்து இதுதான். இவர் தான் ஆரம்பத்தில் இருந்தவரா? இதுதான். என்ன முடிய சடை முத்தையா முனிவர். ஸோ இப்போ இங்கே ஆக்கள் இருக்காங்கன்னு சரி இல்லை, ஒரு அண்ணா மட்டும் அதில் இருந்தவர். பார்ப்போம் அவங்க வாராங்களோ என்னன்றதை வந்து. சரி, நாங்கள் வந்து முதலாக வந்து வரைக்குள்ளே இங்கே வந்து ஒருத்தருமே இருக்கையில். ஆனால் வந்து நாங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு முனிவர் இருந்ததாகவும், பிரச்சனை இல்லை, அப்போ இங்கே வந்து ஒரு முனிவர் இருந்ததாகவும் அப்படின்னு சொல்லி கதையாக தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்க்கக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடந்து நிறைய என்ன சொல்கிறேன் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்தாலே ஒரு பக்திபூர்வமாக இருக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. அது மனதுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி வந்து இருக்குது. ஸோ உங்களையும் நாங்கள் இப்போ தான் காண்றோம். நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். நீங்கள் நேரத்தில் வந்திருக்கீங்களோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு கூட நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே வழிபாடு எப்படி போய் கொண்டிருக்கு ஐயா? நீங்கள் இங்கே இருந்த முனிவர் ஐயாவோட தொடர்பு பட்டிருக்கீங்கன்ற மாதிரியும் கேள்விப்பட்டாங்க. அது சம்மந்தமாக சொல்கிறீங்களா? சரி, எங்களுக்கு தெரிஞ்ச முனிவரோட நாங்கள் கூடிய காலத்தில் வந்து என்னையை பொறுத்தளவில் எனக்கு இப்போ 67 வயது. நான் 30 வயது காலத்தில் அவரோட பழக ஆரம்பிச்சினான். அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து நான் நம்மளோட வழக்கமாக வழிபாடுகள், கோயிலுக்கு போகிறதா இப்படியான விஷயங்கள் ஆஞ்சினான். அப்போ முனிவரோட சந்திக்க வந்து முனிவரோட அணுகி பழகி வர காலத்தில் 30 வயதில் நான் இந்த வணக்க கொள்கையை ஏற்று இதில் இருக்கிற விஷயங்கள் என்னன்ற விஷயங்களையெல்லாம் அவர் என்னட்ட படிப்படியாக சில விஷயங்களெல்லாம் சொன்னார். அதே மாதிரி மற்ற ஆட்கள்கிட்டையும் இதே மாதிரி தகவல்களையெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதில் வந்து முற்றுமுழுதாக வந்து சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அது மக்களுக்கு தெளிவாக தெரியாது. என்று கேட்டால், இந்த பூவுலகத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் தன்மையாக சம்பந்தமான விஷயங்கள் பாமர மக்களுக்கு பெரிசாக தென்படாது, விளங்காது.
தெரிஞ்சாலும் அது என்னமாய் நடக்கும் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. முனிவரை பொறுத்தளவில் எங்கிட்ட என்ன சொன்ன வாக்கில் 5 பிரதானமான வாக்கு அவர் அந்த நாளையில் அவரை சந்தித்து அவரோட பழகி வார காலங்களில் எங்கள்கிட்ட எல்லாட்டையும் சொல்லியிருக்கிறார் அவர். மனிதன் கண்டால் அஞ்சி பயந்து பீதி கொண்டோடி ரத்தங்கொக்கி கிறப்பார்கள் ஒரு காலத்தில். அடுத்த 2வது வாக்கு இந்த பூவுலகத்தில் இருக்கிற சனத்தொகையில் 198% மாண்டு போகலாம். அடுத்த 3வது வாக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு கஷ்டமாக போகும். கடலில் குளத்தில் எல்லாம் நீரெல்லாம் விஷமாக மாறி போகும். 4வது வாக்கு ஒரு சிரட்டை கஞ்சி 10 பேர் குடிக்கக்கூடிய காலம் ஒன்று ஏற்படும். 5வது வாக்கு இந்த பூவுலகத்தில் ஒரு பெரிய ஒரு பேரழிவு ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அதற்கு பிறகு ஒரு சமநிலை உருவாகும். ஸோ இந்த இப்பெல்லாம் வந்து கலியுகம் ஆகும், கலியுகம் வரப்போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே கலியுகம் என்று இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அழியும் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு பிறகு ஒரு சுமூகமான நிலை உருவாகி இந்த இடம் ஒரு ராஜ்ஜியமாக்கப்படும். இப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த காலப்பகுதி வரும்போது நாட்டோடு நாடு போர் புரியும் 2வது வாக்கு. அப்போ நாங்கள் வந்து 2020ஆம் தேதி முனிவரை அவர் அடக்கம் செய்து, அவர் இறந்தது பூரா அடக்கம் செய்து 18ஆம் தேதி 20ஆம் தேதி அடக்கம் செஞ்சுதாங்க. அவர் அடக்கம் செஞ்சு அடுத்த நாள் தான் கொரோனா வந்தது. முனிவர் இப்போ தான் இறந்தவர். அவர் 2020 அடக்கம் இறந்தவர். அவர் அடக்கம் செஞ்சு அடுத்த நாள் கொரோனா வந்தது 2 வருஷம். அப்போ அவருடைய வாக்கில் 1வது வந்து மனிதன் கண்டால் அஞ்சி பயந்து பீதி கொண்டோடி இறப்பார்கள் என்று சொன்னதில் 1வது கட்டம் நடந்தது. அதான் கொரோனா. ஸோ அது ஒரு 1வது ஆரம்பம். இந்த வாக்கில் வந்து 60% போயிருக்குது. ரத்தங்கொக்கி இந்த மாடு இறக்கல் அப்படியான சப்ஜெக்ட் ஒன்று வரக்கூடிய அடிப்படையில், விஞ்ஞான அடிப்படையில் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. எந்த மாதிரி சூழல்களை உருவாக்கலாம் என்று நாடுகளெல்லாம் யோசிக்குது. இப்போ எந்த நாடும் இதை தக்க வச்சு மாநிலங்களை சரியான நிலையில் கொண்டு வந்து சரியான ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கணும் என்ற தன்மை நாடுகளுக்கெல்லாம் கிடையாது இப்போதைய பொறுத்தளவில். எந்த நாடு வெல்லும் என்ற அடிப்படையில் நிலப்பாடு இருந்து கொண்டிருக்குது. இது எந்த எல்லைக்கு போகும்ன்றது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருடைய வாக்கில் வந்து அவருடைய கடவுள் சொன்ன விஷயம், ஒரு கடவுள் சொன்னதான் அவர் எங்கிட்ட சொன்னார். அவர் தவமிக்க நேரத்தில் நாட்டோடு நாடு போர் புரியும் என்று சொல்லியிருக்கார். நாட்டோடு நாடு போர் புரியும். இந்த காலப்பகுதியில் அணுவாயுத யுத்தமும் தோன்றலாம். இதன் காரணத்தினால்தான் அணுவாயுத கதிர்வீச்சு ஊடாக கடல் நீர் சில நேரம் விஷமாக மாறலாம், ஆற்று நீர் விஷமாக மாறலாம், குளத்து நீர் விஷமாக மாறலாம். இந்த எண்ணவள நாட்டில் எண்ணெய் ஊறாது என்று சொல்லிக்கார் அவர். எண்ணவள நாட்டுகளில் எண்ணெய் ஊறாமல் போகலாம். 3வது வாக்கில் இவ்வளவு சம்சாரம் இருக்குது. இது எதிர்காலத்தில் இப்போ நடக்குமா, இன்னும் 2 வருஷம் நடக்குமா, இன்னொரு 3 வருஷத்துக்கு இப்போ நடக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி அவர் சொல்லிக்கார், இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளலாம். அப்போ 3வது வாக்கில் தண்ணி எரியாது, 4வது வாக்கில் வந்து ஒரு சட்டை கஞ்சியை 10 பேர் குடிக்க வேண்டி வரும். இப்படியான காலம் உருவாகும். ஏனி இந்த காலப்பகுதியிலெல்லாம் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்றதுக்கு கடவுளை வணங்கி ஒரு சக்தியோடு தான் நீங்கள் அந்த தன்மையில் நீங்கள் இருந்து கொள்ளணும். கடவுளுடைய பாதுகாப்பு கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஏண்டா இந்த பதிவில் வந்து நாம் இப்போ சொல்லக்குள்ள வந்து மற்றவர்களை பயமுறுத்தாட்டுறதுக்கு அவங்களை நம்மளோட பக்கம் இழுத்தெடுக்கிறதுக்கு என்ற விஷயமெல்லாம் கிடையாது. ஏண்டா நாங்கள் நீங்கள் கேட்டதுக்காக தான் நாங்கள் இந்த பதிவு கூட தாரோம். விளம்பரம்ன்றது நமக்கு தெரியும், அதை நாங்கள் விரும்புகிறதில்லை. எதிர்காலத்தில் நடக்க போகிற பிரச்சனைகளை எல்லாம் மிக மிக அகோரமான நிலைக்கு தள்ளப்பட போகுது. அது எவரும் இன்றைக்கு சரியாக வரும், நாளைக்கு சரியாக வரும், அடுத்த மாதம் இந்த உலகத்தில் ஒரு நிலையில் உருவாகும் என்று நீங்கள் கனவும் காண தேவையில்லை. அது நிச்சயமாக முடியாத காரியம். ஏண்டா இந்த உலகத்தில் வந்து களை எடுக்கிறது கடவுளுடைய வேலை. ஏன்னு கேட்டால் இந்த பூலகத்தில் வந்து சனத்தொகையில் வந்து மானிடன், அதாவது மனித ஆத்மாக்கள் கொஞ்சம், மனித ஆத்மாக்கள்.
அதே நேரத்தில் தேவாக்களும் கொஞ்சம், தேவ ஆத்மாக்கள் கொஞ்சம். இப்போ மற்ற ஆத்மாக்களை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 6 அறிவு தான். இந்த 6 அறிவை கொடுத்து பகுத்து ஆராய்ந்து பார்ப்பதற்காக கடவுள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் இவங்களுடைய நிலப்பாட்டுகளை வச்சு சரியாக நடந்து பொய்களவு, சூது, கொலை, கொள்ளை, காமம் போன்ற தீய எண்ணங்களோ இல்லாமல் நல்ல ஒரு மனிதனாக நீ வாழணும். உலகத்தில் பாவம் கூட புண்ணியத்தை செய்து நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இந்த சமுதாயத்தில் எல்லாம் நல்லா நடக்கும். மாதம் 3 மணி இப்படியெல்லாம் இந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாரும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிறாங்க. காலத்துக்கு காலம் பரிசைக்கிரமமாக ஒவ்வொரு பெரியாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. உலகத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தையும் உருவாக்கி நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதன் இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சொன்ன விஷயங்களை எல்லாம் கைவிட்டுட்டு தாங்க விருப்பப்படி எல்லாத்தையும் அதை செய்ய துவங்கிது. கடவுள் கொடுத்த இப்போ சைவ சமயம், அதுக்கு பிறகு புத்த மதம், இந்து மதம், அதுக்கு பிறகு புத்த மதம், அதுக்கு பிறகு சித்த மதம், அதுக்கு இஸ்லாம் மதம், இப்படி என்று பரிசீலிக்கிறான். வரக்குள்ள இப்போ நபிகள் நாயகத்துக்கு கடவுளால் வழங்கப்பட்டது பெட்ரோல், டீசல், இப்படியான செல்வங்களை கடவுள் கொடுத்தார். அதை சரியான முறையில் பயன்படுத்தி, சரியான முறையில் நெறிப்படுத்தி, சரியான முறையில் நீதியான முறையில் செய்யணும்னா அவர் கொடுத்தவர். 50 தரம் நாளைக்கு தொழணும் என்று சொல்லிக்கார். அதை நபிகள் தான் 5 தொழுகிறது. 5 தரம் 5 தொழுகை. இதனூடாக நீங்கள் நல்லவராக வாழக்கூடும் ரெண்டு தான் சொல்லிக்கார். தவிர தவறான பயங்கரமான குண்டு கப்பல்கள் செஞ்சு நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லவே கிடையாது, சொல்லவே இல்லை. ஆனால் மானிடன் திசையை மாற்றி அந்த நாட்டோடு இந்த நாடு போகிறோம், இந்த நாட்டோடு அந்தோடு போகிறோம், இப்படியான செயல்பாடுகளால் இந்த பூலகத்தில் நிம்மதி இல்லை. சரியானி எந்த நேரத்திலையும் அச்சம், பயம், இப்படியான செயல்பாடுகள் இது கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலை. சரியானி கடவுளுடைய சீற்றத்தால், அவருடைய கோபத்தால் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். பெரியார் இல்லாமல் வளர்த்த எந்த மதமும் இல்லை. என்ன? ஆமாம், பெரியார் இல்லாமல் வளர்த்த எந்த மதமும் இல்லை. அதாவது நீங்க பெரியார்னு சொல்ல வாரது அந்தந்த பெரியார்கள் என்ற அடிப்படையில் அவர் முருக கடவுளுக்கு பிறகு ஈராமபிரான், ஈஸ்வர பரமாத்மா, புத்த பகவான், இயேசுநாதர், நபிகள் நாயகம், திருஞான சம்பந்த பிள்ளையாராகிய பெரியார்கள் வரிசைக்கிரமாக வந்திக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு கொள்கையை ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்து இப்படித்தான் நீங்கள் வாழ வேணும் என்ற கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துக்கிறாங்க. கட்டமைப்பு உருவாக்காமல் எந்த ஒரு மதத்திலும் இல்லை. நீதியை எடுத்து நியாயத்தை கொடுத்துருக்கு, தர்மத்தை கொடுத்துருக்கு, சத்தியத்தை கொடுத்துருக்கு, உண்மையை கொடுத்துருக்கு, இப்படித்தான் மதித்து நடக்கணும் என்ற செயல் திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுகளையெல்லாம் மானிடன் மறந்ததால், இதுகளையெல்லாம் செய்ய தவறியத்தால், மனிதன் மதிக்க தவறியத்தால் நீதி இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் சூதும் கொலையும் கொள்ளையும் காமமும் பஞ்சமாபாதங்களும் கூடியத்தால் இந்த பூலகத்தில் ஒரு மாற்றம் தேவன்ற அடிப்படையில் கடவுள் இப்போ பல விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போ எங்களை பொறுத்தவரை முத்தையா முனிவர் அவர் ஒரு பரம்பொருள். அவர் பரம்பொருள் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனாக வந்த கடவுள் என்றால் சொல்லலாம். மனித உருவத்தில் அவர் சபத்துக்கு வந்த காலத்தில் குளிச்சு முழுகக்கூடாது என்று அவர் கடவுள் கோயில். அதே அடிப்படையில் நாங்கள் பழகின காலம் வரைக்கும் அவர் இறக்கம் வரைக்கும் அவர் குளிச்சு முழுக கிடையாது, சோறு பழங்கள் கிடையாது, பச்சை தண்ணி குடித்தது. ஆனால் அந்த கடவுளோடு ஐக்கியப்பட்டு அவர் எப்படி என்ன மாதிரி சொன்னாரோ அவ்வளோ விஷயத்தையும் மக்களுக்கு நகர்த்தி அவரோட அணுகினாக்களெல்லாம் விஷயங்களை சொல்லி இப்படி கற்றுக் கொடுத்து இந்த இடத்தை அவர் எங்களை கூட்டிட்டு வர கூட 2023ஆம் ஆண்டு நாங்கள் 2003ஆம் ஆண்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தனாங்க. அவர் எங்களை கூட்டிகிட்டு இதுகளெல்லாம் உருவாக்கி உலக மக்கள் எல்லாம் இங்கே வருவாங்க, இந்த இடத்தையெல்லாம் அழகுபடுத்தணும், இதெல்லாம் பார்த்து இது ஒரு ராஜ்யமாகும் அப்படின்றலாம் சொல்லி இருந்தார் அவர்கள் சுவாமி. அந்த நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் அவரோட இருந்து இந்த இதுகளையெல்லாம் நாங்கள் உருவாக்கி மறைஞ்சு கிடக்கிற உண்மைகள் எல்லாம் பிற்காலத்தில் வெளிவரும். இது கடவுளை வணங்குற ஒரு புனிதமான ஒரு ராஜ்யமாக மாறும். தாந்தாமலை என்றது தெய்வீக திருத்தலம், தாந்தாமலை ஒரு தேவராட்சியம் என்று அவர் சொன்னார். இந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்லி இந்த காலத்தில் இந்த நிலையில் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஈடு கொடுத்து செய்ய வேணும், வராது என்று மட்டும் நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் இருக்க தேவை. ஆனால் நிச்சயமாக சம்பவங்கள் நடக்கலாம். நாளைக்கு இருக்கிற நாடு அடுத்த நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு விஷயந்தான் மட்டும் எங்கிட்ட சொன்னார் அவர் மேலோட்டமாக. இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் கண்ணுக்கு முன்னுக்கே மானுடம் அள்ளுண்டு போகும்,
கண்ணுக்கு முன்னுக்கே மானுடம் புதையுண்டு போகும். நடக்கக்கூடாத சம்பவம் எல்லாம் நாட்டில் நடந்தேறும். தாய் இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தால் தாய் இல்லை, தாயின் தகப்பர் இருந்தால் பிள்ளை இல்லை. பயங்கரமான ஓர் பேரழிவு நடக்கும். உலகமெல்லாம் நடக்க போகுது. உலகமெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இது நாம செய்யல, அது தானாகவே இயற்கை தன்னுடைய சுத்திகரிப்பை செய்து கொண்டு இருக்கிறது. பாவம் கூடும் புண்ணியம் குறைக்கப்படும் போது பஞ்சபூதங்களின் செயல்பாடுகள் விஸ்திரமாகி அவங்களுடைய ஆக்ரோஷமான செயல்பாடுகள் நடந்து போகும். இருந்தாவ பாரிய மழை பெய்யும், இருந்தாவ பாரிய வெள்ளம் வரும், இருந்தாவ கடல் கொந்தளிப்பு ஏற்படும். இப்படியான நேரங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாட வர்க்கம் அப்படியே மெதுவாக அது அப்படி போய்கொண்டு இருக்கு. இதையெல்லாம் செய்து அது ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஒரு நேரத்தில் அவர் அது இது சரி இதோட நிப்பாட்டலாம் என்று காலம் வரக்குள்ள அது இந்த இடம் ஒரு மெயினான முறையில் வந்து இது ஒரு முக்கியமான காலமாக வந்து சேரும். அதாவது தாந்தாமலை ஒரு முக்கியமான இடமாக வந்து சேரும். இது ஒரு ராஜ்யமாக வந்து சேரும். அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள், அது முருகக் கடவுள். அகில உலகத்துக்கும் ஒரு சமயம், அது சைவ சமயம். அகில உலகத்துக்கும் ஒரு மொழி, அது தமிழ் மொழி. அப்போ இதுக்கு மேலே கணக்க விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் அதை சொன்னோடனே பிரச்சனையாக போகும். ஆனால்தால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கல. எந்தெந்த நாடு எப்படி ஆகும், எந்த நிலை எப்படி ஆகும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார்கிட்ட. சமாதானம் என்றது வந்து மனிதனால் ஒரு காலம் அந்த சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஏண்டா சமாதானத்தை பேசி கொண்டிருக்கக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே வேறு ஒன்றை அவர் எண்ணிக்கொண்டிருப்பான். இந்த கையில் ஒரு ஃபோனை வைக்கிது சமாதானத்தை பேசுவாங்க, இந்த கையால் ஒரு ஃபோனை வைக்கிது நான் சும்மா தான் பேசுகிறேன், சும்மா இருந்து கூட பேரமாகி ஒன்று செய்யணும்னு சொல்லுவார்கள். ஏன் அப்படி தான் நடந்து கொண்டு வருது. இப்போ ஏன் என்ன அவன் ஒருதான் அங்கே இருக்கிறான், ஒருதான் இங்கே இருக்கிறான். சரியா பேச்சுவார்த்தை நடக்குது, எங்கே இன்னொரு நாட்டு இருக்குது. இதெல்லாம் சரி வாரது. இதெல்லாம் என்ன வேலை அது சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் பாமர மக்களை ஏமாத்துற வேலை. சரியா பாமர மக்களை குழி கொண்டி புதைக்கிற வேலை. எந்த நாடும் சரியான முறையில் போகணும். அரசு சரியாக இருக்கணும், செங்கோல் சரியாக இருக்கணும். நீதி கேட்டால் நீதி தான். சரியா நீ அதுக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதி இருக்கவே கூடாது. ஏன்னு சமநிலையாக இருக்கணும். எல்லாம் அரச நீதி தவறுமென்று சொன்னால் அந்த நாடு கெட்டாது. சரியா நீ அரச நீதி தவறுமெண்டா அந்த நாட்டில் கதை முடிஞ்சாரு. சரியா நீதி என்பது ஒன்று தான். சரியா இப்படியான சிக்கலான பிரச்சனை இப்போ வந்து அடுத்த மாதத்துலையா இல்லை அடுத்த கிழமையா இல்லை அடுத்த நாளா இல்லை வார வருஷமா இந்த பூலகத்தில் எந்த அளவு எந்த பாதி எதால் போகுதுன்ட்டு சரியாக சொல்லிடாது. ஆனால் நிச்சயமான ஒரு முறையில் ஒரு பேரழிவு உண்டு. அது எப்போ அதுக்கு தியரி சொல்லிடாது. தியரி சொல்லி நாம் ஆனால் நிச்சயமான முறையில் ஒரு பேரழிவுகளை உலகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரியாடி இதையெல்லாம் அவர் முன்கூட்டியே எங்கள்கிட்ட சில விஷயங்களை உண்மையான விஷயங்களையெல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்த வந்து தேவையான விஷயங்களை இப்போவே நாம் இதை மின்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வந்தால் தான் நாம் இதை கொஞ்சம் செய்து எடுக்கலாம். இப்போ கட்டமைப்பு இப்போ சிமெண்ட்டு இப்போ தான் எடுக்கலாம். ஒரு சிக்கலான பிரச்சனை கொண்டு வரக்குள்ள அது வாகனம் அது இது கொண்டு ஓடாத பட்சத்தில் என்ன நாமும் எடுக்கலாது. இதே இந்தியா அந்த தாந்தாமலன்னா கூட அவர் சொல்கிறார் ராஜ்யமாகண்டு. ஏன் இது ராஜ்யம் மட்டக்களப்பும் மங்களபுரி அறிவில் களஞ்சியம் பொருளில் போக்குயும் பூமியில் புரிதவும் தேவ சக்திகளால் நிரப்பப்பட்ட இடம் இது. ஏன் இப்படியெல்லாம் அவர் கணக்க விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட நேரம் அப்படியெல்லாம் சொல்லி இப்போ அவர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாக்கு சம்பந்தமான செயல்பாடுகள் அவர் என்ன வாக்கு சொல்லியிருந்தாரோ அது அவ்வளவும் வரிசைக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்க வேண்டிய விளங்குதானே. இதுக்கு பிறகு இது நடக்குமா அது நடக்குமா, அப்போ அந்த நடந்தால் நாம் என்ன மாதிரி தற்காத்து கொள்ளலாம் என்ற விஷயத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு காலத்தில் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஒரு நேரத்தில் வந்து இந்த மண்முனத்துறையை கடல் வரலாம் இப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஏன் மண்முனத்துறை மட்டும் கடல் வரலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் எப்படியான நிலப்பாடு உருவாகும். இப்போ அந்த ஆராய்ச்சி மூலம் கடல் நிலப்பாடு நிலமட்டத்திலிருந்து உயர்ந்து கொண்டு போகுது. ஆராய்ச்சியில் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான சம்பவங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு. இப்போ நாம் சொல்லலை, முனிவர் சொன்ன விஷயத்தை விட அவதையும் தாண்டி சொல்கிறாங்க சில பேர். இப்போ
ஏன் இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது, சூரியனில் பெரிய பெரிய நீலன்ற ஒரு அளவுக்கு சூடு வரப்போகுது, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் உலகத்தில் சமநிலையும் சமாதானமும் கிடையவே கிடையாது. அதை எதிர்பார்க்கவும் தேவையில்லை. ஏனி நம்மளை நாம் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அந்தந்த மதத்தை சேர்ந்த பின்பற்றினார்கள். அதே மாதிரி அந்த பெரியார் சொன்ன மாதிரி பொய்களவு சூது கொலை கொள்ளை காமம் போன்ற தீயணங்கள் இல்லாமல் அந்த பெரியார்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை நீ சேர்ச்சிக்கு போகிறதா சேர்ச்சிக்கு போ, அது அவர் சொன்ன மாதிரி நடந்துக்க, நீ வழிவாயில் போகிறதா நீ போய் அவர் சொன்ன மாதிரி நடந்துக்க, நீ சைவமா இந்து மதமா இல்லை அந்தந்த மதத்தில் சொல்லப்பட்ட அதே மாதிரி பொய்களவு சூது கொலை கொள்ளை ஒரு ஆளுக்கு தீங்கி செய்யாமல் பக்குவமாக நடந்து வந்தாலே அதுவே நம்மளோட ஒரு பகுதியை கொஞ்சமாவது காப்பாற்றக்கூடிய வழியில் தர்மத்தின் அடிப்படையில் என்ன கடவுள் ஒரு நல்ல நிலையை உருவாக்குவார், கொஞ்சமாவது காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார் இல்லையா? இப்போ நாம் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் மானிடம் செய்து கொண்டு இருந்தால் கடவுள்ன்ற பரம்பொருளுக்கு தானே அது ஒரு களை எடுக்கக்குள்ள. இப்போ நாம் ஒரு தொழிலை செய்கிறோம், ஒரு விவசாயம் செய்கிறோம், ஒரு வேளாண்மையை செய்கிறோம். அந்த வேளாண்மை செய்யக்குள்ளே வந்து அந்த அதுக்குள்ளே வேளாண்மையை தவிர மாட்டு இதுகளை முளைச்சி கிடக்கு. அது நாம் என்ன செய்யணும்னா அதுக்கு கிருமிநாசினி எடுத்து நாம் அடிக்கிறோம், அது களை எடுக்கிறோம். அதே மாதிரி கடவுளை யார் அவருக்கு சமாந்தரமாக அவருக்குரிய விருப்பத்தின் அடிப்படையில் மானிடன் இருக்க வேணும் என்ற அடிப்படையில் ஏன் இந்த 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய குழந்தைகளாக நீ இருங்க நாளும் உலகத்தில் வந்து என்னுடைய குழந்தையா நான் என்ன பிடி பிடிக்கிறேனா, நான் என்ன கெட்ட வச்சுக்கிறேனா? இப்போ முருக கடவுளை வணங்குறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாரும் போகிறாங்க வராங்க. முருக கடவுளை என்ன பிடி பிடிக்கிறவரா, பெத்தில் போட்டவரா, சாராயம் பிடிச்சவரா? அவர் எப்பட்ட உத்தமர் அவர். அப்போ அவருடைய குழந்தையா நீ இருக்கணும்னா நீ அவரை தான் நீ பின்பற்றணும். நீ செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு விட்டாலும் நான் நல்ல குழந்தை சொன்னால் சரி வரும். அது அதெல்லாம் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் உங்களோட அப்பா நல்லவர், அவர் எந்த விதமான பிள்ளையும் செய்யலை, அப்போ நீங்கள் எப்படி செய்யலாம்? அதான் அங்காம் பிரச்சனை. இந்த உலகத்தில் கடவுள் பரம்பொருள், அவர் மிக மிக நல்லவர், மிக மிக உத்தமர், சரியா? இந்த உலகத்தை படைச்சவர், நம்மளை இந்த பூலுக்கு தந்தவர். அவர் மனம் கோணாத அளவுக்கு நாம் பக்குவமாக பரிசுத்தமான ஒரு நல்லவராக மற்றவருக்கு துரோகம் செய்யாத ஒரு ஆளாக என்ன நீதி நேர்மை நியாயம் சத்திய உண்மையை கடைப்பிடித்து தர்மத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் நல்லந்தானே என்ன? இதைத்தானே எல்லா பேரும் சொல்கிறாங்க என்ன? அதை விட்டு போட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தாறுமாறான முறையில் தவறான காரியங்களை செய்து போடல. அப்போ பாவம் கூடுமா புண்ணியம் கூடுமா? பாவத்தின் அடிப்படையில் கர்மா கூடி இந்த உலகத்தில் வந்து உலகம் பாவத்தின் அடிப்படையில் பாவ விளிம்பில் வந்தது. இதை வந்து மாற்றம் அடையாட்டி இதில் ஒரு மாற்றத்தை காணாட்டி நீதி என்பது ரியாது, நியாயம் என்பது ரியாது, தர்மம் என்பது ரியாது, சத்தியம் என்பது ரியாது. எங்கே பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் சூதும் கொலையும் கொள்ளையும் காமமும் பஞ்சமாபாதங்களும் மேலோங்கி இருக்கு என்ன? அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ கடவுள் ஒவ்வொரு நாட்டிலையும் கையை வச்சு அப்படி காரியத்தை செய்து கொண்டு செய்யாது. இது நடக்கு நான் பார்க்குறேன் தானே என்ன? புண்ணியமான மனிதனை மாறி அடிப்படையை விட்டு போட்டு தீர்வினையான வழியில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள தப்பு இல்லை, சில தவறான பாதையில பல வருஷங்கள் காட்டுல அந்த வகையில போட்டு அந்த வகையில வந்து இப்ப வந்து முறிவர் இங்கே வந்து அவரோட நாங்கள் பழகி இங்கே வந்து இப்படி தான் கடவுளை வணங்கணும், இந்த மாதிரி 10 கோரிக்கை இருக்குது, இப்படி வடக்கு பக்கம் பார்த்து கடவுளை வணங்கணும், இப்படியான நேரத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கும், அதில் நீங்கள் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வதுக்கு இதுதான் ஒரு வழி, இப்படி தான் கடவுள் என்னட்ட சொன்னார், முருக கடவுள் இப்படி தான் சொன்னார், இப்படி இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கலாம், இந்த மாதிரி கடவுளை வந்து நீங்கள் வெள்ளை உடை உடுத்து அழகாக கடவுளை நீங்கள் வணங்கணும், ஆளுக்கு ஒரு உடை உடுக்கக்கூடாது, கடவுளை வணங்கக்குள்ள எல்லாரும் சுத்தமான வெள்ளை உடை விடுங்க, ஆண்கள் வேறாகையும் பெண்கள் வேறாகையும் இருந்து கடவுளை வணங்குங்க. அப்போ உங்களோட பிரச்சனையெல்லாம் கடவுள் எடுத்து சொல்லுங்கள், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் இங்கிருந்த பரம்பொருள், அப்படியான முறையில் அவர் எல்லாத்தையும் கற்றுத்தந்தார், கடவுளை வணங்க நேரத்தை ஒதுக்கி தந்தார், ஒரு நாளைக்கு 6 வணங்க சைவ சமய மக்கள் கடவுளை வணங்கணும் என்று சொன்னார், உடையை தந்தார், அப்போ அதுக்குரிய 10 கோரிக்கையை தந்தார். இப்படியெல்லாம் வந்து மிக மிக உன்னதமான ஒரு பழக்க வழக்கங்களை பீடி கல் ஜாரம் எந்த விதமான ஒரு கெட்ட வழக்கங்களும் இல்லாமல் ஒழுங்காக அழகாக பக்குவமாக அவரை பின்பற்றார்கள். நாங்கள் இப்போ கடைப்பிடிச்சி போகிறோம். எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது.
அது அவங்க தொடைய மாட்டாங்க கடவுள் பயத்தில் அவருடைய வாக்கின் அடிப்படையில் இப்போ வணக்கத்தில் கடைப்பிடிக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை இப்போ நாங்கள் தார பட்சத்தில் வந்து தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படும் என்ற ஒரு ஒரு அங்கமாயான எண்ணப்பாடு எங்களுக்கு கிடையவே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எங்கட கோரிக்கை வந்து முருகக்கடை நாங்கள் வணக்கம் முருகக்கடவுளை முருகக்கடவுளே பூலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகின்ற உலக மாற்ற சம்பவங்களிலிருந்தும் உலக மாற்ற கெடுபிடிகளிலிருந்தும் நானும் என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவிகளும் என்னுடைய சுற்றத்தாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் சேர்ந்த நல்லவர்களும் காப்பாற்றப்பட்டு ஒரு தாய் பெற்ற குழந்தைகளாக முழு உலகம் சுதந்திரமாக வாழ்வதற்கு நல்ல வழியை காட்டுங்க, நல்ல மனிதர்கள் உருவாக்குவீங்க, இந்த உலகம் நல்லதாக உருவாகுவீங்க, இந்த உலகத்தில் எந்த விதமான கெட்டதும் இல்லாமல் நல்ல உள்ளங்கள் நல்ல மனிதர்கள் இருந்து இந்த உலகம் தலைக்கு அழுகுறீங்க. இப்படித்தான் எங்கட நாங்கள் அது மட்டும் தான் இருக்கணும் இது மட்டும் தான் இருக்கணும் எங்கட அப்படி என்று எங்கட கொள்கை கிடையாது. சரியா? இப்போ ஒரு ஆள் கிறிஸ்தவ ஒரு ஆள் வந்தால் நாங்கள் இந்தியாவில் இருந்து நாங்கள் முருகக்கிறவங்க அவர் ஜெபத்தை அவர் செய்ய முடியாது. இதை உலக மதத்தை மாற்றி என்றதுக்கு தான் போகணும் அப்படி என்ற கோட்பாடு எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏனி கட்டாயம் வந்து எந்த மதத்தில் இருந்தும் நான் இன்னொரு மாறக்கூடாது. அது ஒரு பெரியாருக்கு செய்த துரோகம். அது நபிகளை பொறுத்தவரை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டவர், எவ்வளோ கஷ்டங்களை உருவாக்கித்தான் அந்த மதத்தை உருவாக்கினவர். சரி, அதே மாதிரி இயேசுநாதர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டவர். அதே மாதிரி புத்த பகவான் அப்படித்தான் ஒவ்வொரு பெரியார். அந்த மதத்தில் இருந்து நாம் பிறந்து வளர்ந்து நாம் உருவாகினா அந்த மதத்திலேருந்து அந்த பெரியாருக்கு நாம் துரோகம் செய்து எங்களை முனிய சொன்னார். மதத்தை மாற்றுறது என்னுடைய கடமை இல்லை. மதத்தில் இருக்க சொல்லப்பட்ட மாதிரி நீ சைவ சமயத்தில் இருக்கிற விஷயத்தை நான் அந்த கடைப்பிடிச்சால செய்யட்டும். நீ முழம்பி நேரத்துக்கு ஜபஞ்சு, நீ முழம்பி நேரத்துக்கு தொழுகை கடைப்பிடி, நீ முழம்பி வணங்கி, நாங்கள் நேரத்து குழம்பி கடவுளை வணங்குறோம். அப்போ அந்த நேரங்களில் எல்லாரும் ஒன்றாக மாறலாம் இப்படி என்று அவர் எங்களுக்கு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 4 மணிக்கு எழும்பி கைகால் முகத்தை கழுவி வெள்ளை உடை உடுத்து வடக்கு பக்கம் பார்த்து முருகக்கடவுளை வாருங்க முருகக்கடவுளே என்று மண்டியிட்டிருந்து கைகளை ஏந்தி கடவுளை வணங்கும். அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள் முருகக்கடவுள், அகில உலகத்திற்கும் ஒரு சமயம் சைவ சமயம், அகில உலகத்திற்கும் ஒரு மொழி அது தமிழ் மொழி, இது ஒரு காலம் நடக்கும் என்று அவர் எங்களிடம் சொன்னார். அந்த அடிப்படையில் இப்போது காரியங்கள் நடந்து கொண்டு போகின்றன. அவர் ஒரு வார்த்தையை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். கண்ணை மூடி கதைப்பது நான், கண்ணை திறந்து கதைப்பது நீ. எந்த நேரத்தில் அவர் வருவார், எந்த நேரத்தில் கதைப்பார், பரம்பொருளின் தெய்வீகமான பராக்கிரம மகாசக்தியை வா. இப்போ உலகம் பஞ்சமாபாதகத்தால் சூழ்ந்து விட்டது. இப்போ உலகம் அநியாயத்தால் சூழ்ந்து விட்டது. இப்போ உலகம் கொடுமையால் சூழ்ந்து விட்டது. இப்போ உலகம் அழிவு பாதைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனை விஷக்கிருமி போல் பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தவறாக சிந்திக்கிறான். நல்ல விடயங்களை அவன் சிந்திக்கிறான் அல்ல, கொடுமையை செய்கிறான், அட்டூழியங்களை செய்கிறான், பஞ்சமாபாதகங்களை செய்கிறான். காலத்தின் கட்டாயம், பிரபஞ்சத்தின் அத்தியாயம் முடிவுக்கு வரும் காலம். அந்த காலகட்டத்தில் ராஜ்யம் அமைக்கப்படும். இந்த இடத்தில்
ஓம் எனும் சொல் அதில் உதயமாகியது மகாசக்தி. அதன் ஊடாக மாற்றங்கள் உருவாக்கப்படும். அந்த மாற்றத்தை செய்வதற்காக பல சக்திகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மானிட கண்ணுக்கு தெரியாத தெய்வீகமான மகாசக்தி சூட்சுமம் என்று சொல்லப்படும் அந்த செயல்பாடு ஊடாக இப்போது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம அவதானமா நம்ம சொல்லுவோம் பொழுது சரியானே நன்றி சரியா நன்றி நிறைய விஷயங்கள் பதிந்ததுக்கு. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சு கொள்ள வேண்டும், இந்த இடம் மட்டும்தான் தப்பும் தப்பும் தப்பும், மாட்டுக்கருத்துக்கிறதே கிடையாது. மட்டக்களப்பு மங்களபுரி அறிவிலகடன் செய்யும் பொருள் பொக்கிஷம் பூமியில் புனித பூமி.